வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவன் இல்லாமல் ரொம்ப கிறிஸ்பியான பட்டர் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த வெண்ணெயை நான் ஒரு சூடான பாத்திரத்து மேலே வச்ச உடனே நல்லா இது மாதிரி உருகிடுச்சு. இல்லைன்னா நீங்கள் சூடான வெந்நீர் மேலே வச்சு கூட இதை லேசாக உருக்கி எடுத்துக்கலாம். நல்லா உருக்கின இந்த வெண்ணெயை கரண்டியால் நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பொடி பண்ண பவுடர் சுகரையும் இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரையும் வெண்ணெயும் நல்லா கலக்கணும். நீங்கள் ஸ்பூனாலேயும் இது மாதிரி பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பிளெண்டர் வச்சோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கலந்துடுச்சு. இது கூட ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை சால்ட்டு சேர்த்த பிறகு ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடாவையும் போட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த கலவையில் இப்போ மைதா மாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்ல கட்டிகள் இல்லாமல் ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமாக வெண்ணெய் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப வேண்டாம், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இந்த வெண்ணெயே கரெக்டாக இருக்கும். நல்லா பிசைஞ்ச பிறகு மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ ஒரு தட்டில் நல்லா எண்ணெய் தடவி க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரீஸ் பண்ண தட்டு மேலேயே இன்னொரு ஒயிட் பேப்பர் வச்சு அதையும் நம்ம க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் பேப்பர் இல்லைன்னா பட்டர் பேப்பர் உங்ககிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அதை போட்டுக்கலாம். இப்போ இந்த க்ரீஸ் பண்ண பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துட்டு நல்லா உருட்டி இதை அழுத்தி ஒரு பிஸ்கெட் ஷேப் கொடுத்து இதை பேக் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி குக்கி கட்டர்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலை. கையிலே இது மாதிரி தட்டி தட்டி ரவுண்ட் ஷேப்பில் தான் வைக்க போகிறேன். கொஞ்சம் சென்டரில் மட்டும் லேசாக அழுத்தினா மாதிரி வச்சோன்னா நல்லா ஃப்ளாட்டாக சீக்கிரமாக வெந்துடும். ஒரு பேட்ச் மாவை இது மாதிரி தட்டி வச்சாச்சு. நான் இப்போ ஒரு கடாயில் சின்னதாக ஒரு பிளேட் போட்டு 2 நிமிஷம் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ப்ரீ ஹீட் பண்ண கடாயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த குக்கீஸை வச்சுட்டு பேக் பண்ணிடலாம். சரியாக பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் மட்டும் பேக் பண்ணணும். சின்ன பர்னரில் லோ ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் கரெக்டாக இது மாதிரி நம்ம பேக் பண்ணினோன்னா பிஸ்கெட் எல்லாமே ஈவனாக நல்லா பேக் ஆகிருக்கும். 20 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் வைக்காதீங்க அடுப்பில், அதுக்கப்புறமா அடிப்பிடிச்சிடும். சரியாக 20 மினிட்ஸில் நம்ம லேசாக கலர் கொஞ்சம் லைட்டாக இருந்தால் கூட எடுத்து வச்சுடுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அது கலர் மாறிடும். இந்த பட்டர் குக்கீஸ் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாக கமகமன்னு இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.